பாலத்துக்கு இந்த பக்கம் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் மூழ்கி தான் இருந்தது. இப்போ தான் க்ளீனிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மணல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இங்கே வந்து தண்ணி தேங்கி மணல்லாம் உள்ளே கொண்டு வந்துருக்கு. இந்த டைமில் ஆற்று மணல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நேராக வீட்டுக்குள்ளாரே கிடைக்குது. அதெல்லாம் இன்னும் தூர் வாரி க்ளீன் பண்ணணும். இந்த தடுப்பணையெல்லாம் இப்போ தான் கட்டினாங்க. இங்கே தான் பாலம் ரொம்ப வீக்காக இருந்தது, உடச்சிக்கும் ஈஸி அப்படின்றதுனால மணல் மூட்டைகள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மூட்டைலாம் போட்டதுனால தான் ஓரளவுக்கு சேஃபாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா கரை தொட்டு தண்ணி ஓடும் போது அந்த ஃபோர்ஸில் உடச்சிக்கிச்சின்னா ஒரு இடத்துல உடச்சிதுன்னா போதும், அது அப்படியே லைனாக எல்லா இடத்துக்கும் பிரேக் ஆகிட்டே போயிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல மணல் மூட்டைகள்லாம் இன்னும் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. அதை இப்போ முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். இங்கே ஒரு இடத்துல பிரேக் ஆகிருக்கும், அப்புறம் அவங்க நடுவில் ஒரு இடத்துல பிரேக் ஆகிருந்துச்சு. ஸோ அங்கேயும் மணல் மூட்டைகள் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இங்கெல்லாம் தண்ணியே இருக்காது, ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நடுவில் இருக்கிறது தரப்பாலம். இந்த தரப்பாலம் தான் ஒரு கார்னரில் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கணுங்க என்ன சிச்சுவேஷன். இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற பாலம் அது. அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா தண்ணி இன்னும் நிறைய நம்ம சேவ் பண்ணலாம். பட் தரப்பாலம் இங்கே ஒன்று தான் இருக்குது. இதை முடிச்சதுன்னா நேராக அந்த தண்ணி கடலுக்கு தான் போகும்.